வெல்கம் டு தமிழில் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 12 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பார்ட் 2. ஸோ நேற்று நம்ம இந்த லெசன்ல இந்த திசு தொகுப்போட பணிகள் எல்லாம் பார்த்தோம். இதுல அடுத்ததா பாருங்க 12.2.1 தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு. திசு தொகுப்பு வந்து எத்தனையா பிரிச்சிருந்தாங்க? 3ஆ பிரிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? தோல் அல்லது புறத்தோல். தோலுங்கிறது நம்ம தாவரத்தை பத்தி படிக்கிறோம். அப்ப தோலுங்கிறது தாவரத்துக்கு எது? அதோடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ல உள்ள வெளிப்புறத்துல உள்ள அந்த மரப்பட்டைகள் தான். ஓகேவா? கவனிங்க, புறத்தோல் திசு தொகுப்பில் புறத்தோல், புறத்தோல் துளை மற்றும் புறத்தோல் வளரிகள் ஆகியவை உள்ளன. இங்க என்ன சொல்றாங்க? இதை நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல புறத்தோல் திசு தொகுப்பில் புறத்தோல், புறத்தோல் துளை மற்றும் புறத்தோல் வளரிகள் இது எல்லாமே எங்க இருக்குன்னா தாவரத்தோட வெளிப்பக்கம் உள்ள மரப்பட்டைகள்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு மனித உடலை சொல்றேன், கவனிங்க. இப்ப புறத்தோல் அப்படிங்கிறது என்னது? இப்ப நம்ம உடம்புக்கு மேல உள்ள தோல். இந்த தோல் மேல அடுத்தது என்ன இருக்கு? புறத்தோல் துளை. நமக்கு வேர்க்கும் போது பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா டாட் டாட்டா தானே வேர்க்குது. ஏன் டாட் டாட்டா இருக்கு? நம்ம தோல்ல கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு துளைகள் இருக்கு. அந்த துளைகள் வழியா தான் நமக்கு என்ன வருது? வியர்வை வருது. அதே மாதிரி மரப்பட்டைக்கும் என்ன இருக்கு? அந்த புறத்தோல் துளைகள் இருக்கு மற்றும் புறத்தோல் வளரிகள். நம்ம தோல் மேல வளர்ந்திருக்க ஒரு அமைப்பு, நம்மளுடைய தோல் மேல முடி வளர்ந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்ன இருக்கும்னா புறத்தோல் வளரிகள் இருக்கும். நீங்க எடுத்துக்காட்டா வந்து பூசணி கொடி, பரங்கி கொடி எல்லாம் பாத்திருப்பீங்களா? அந்த தண்டு பாத்திருக்கீங்களா? அது மேல மொசன்னு முடி மாதிரி இருக்கும். கவனிச்சு பாத்திருக்கீங்களா? அதுதான் புறத்தோல் வளரிகள்னு சொல்லுவோம். தண்டுக்கு மேல ஒரு அமைப்பு ஒண்ணு வளர்ந்திருக்கும். ஓகேவா? ஆகியவை உள்ளன. ஒரு தாவரத்தின் வெளிப்புற அடுக்கு புறத்தோலாகும். ஒரு தாவரத்தோட வெளிப்புற அடுக்கு தான் என்னது? புறத்தோல். இவற்றில் பல சிறிய துளைகள் காணப்படுகின்றன. இவை புறத்தோல் துளை, அதாவது ஸ்டொமேட்டா எனப்படும். ஓகேவா? ஸ்டொமேட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் என்ன பண்ணும்? நீராவி போக்கு நடைபெறலாம் ஹெல்ப் பண்ணும், ஒளிச்சேர்க்கைக்கு உதவி பண்ணும். ஸ்டொமேட்டா ஓப்பன்ல இருக்கும் போது நமக்கு என்ன நடக்கும்? ஒளிச்சேர்க்கை நடக்கும். ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒளிச்சேர்க்கை நடக்காது. இதை பத்திலாம் நம்ம லெசனுக்குள்ள டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து கவனிங்க. தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புற சுவரில் கியூட்டிக்கல் என்ற மெழுகு படலம் உள்ளது. கியூட்டிக்கல்ங்கிறது ஒரு மெழுகு படலம். தாமரை இலை பார்த்திருக்கீங்களா? தண்ணி ஊத்துனோம்னா என்ன செய்யும்? தண்ணியே நிக்காது, எண்ணெய் தடவை மாதிரி வழுக்கிட்டு ஓடும். பார்த்திருக்கீங்களா? ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இலைகள் மேல வந்து மெழுகு மாதிரி ஒரு படலம் இருக்கும். அதே மாதிரி இந்த கியூட்டிக்கல்ங்கிறது ஒரு மெழுகு படலம் மாதிரி. கியூட்டிக்கல் வந்து எதுக்காக இருக்குன்னா நீராவி போக்கை தடுக்கிறதுக்கு. அடுத்த லைன் பாருங்க. புறத்தோலில் பல செல்களால் ஆன வளரிகள், ட்ரைகோம்ஸ்கள் மற்றும் வேர்த்துவிகள் காணப்படுகின்றன. அடுத்தது புறத்தோல் திசுவின் பணிகள். புறத்தோலுங்கிறது என்ன சொல்வோம்? நம்ம மரத்துல வெளியில உள்ள அந்த அவுட்டர் லேயர். அதோட ஃபர்ஸ்ட் பணி பாருங்க. புறத்தோல் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. எப்பவுமே தோலுக்கு வந்து என்ன வேலை? உள்ள இருக்க அந்த உள் உறுப்புகளின் திசுக்களையும் பாதுகாக்கிறது தான் வேலை. அடுத்தது புறத்தோல் துளைகள் நீராவி போக்கு நடைபெற உதவுகின்றன. 3வது பாயிண்ட், வேர்த்துவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகின்றன. அடுத்ததா பாத்தீங்கன்னா அடிப்படை அல்லது தலதிசு தொகுப்பு. இது எதுக்கு அப்புறம் வந்த லேயரு? புறத்தோலுக்கு உள்ள இருக்க லேயர். ஓகேவா? புறத்தோலும் வாஸ்குலார் திசுக்களும் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களும் இத்தொகுப்பில் அடங்கும். இதில் புறணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் இது எல்லாமே நம்ம நீள்வெட்டு தோற்றத்துல பார்க்கும்போது தெளிவா பாத்துக்கலாம். அடுத்து பாருங்க, வாஸ்குலார் திசு தொகுப்பு. வாஸ்குலார்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு சொன்னேன்? சைலமும் புளோயமும். சைலமும் புளோயமும் தான் யாரு? வாஸ்குலார் திசு தொகுப்பு. சைலமா இருந்தா என்ன வேலை பார்க்கும்? வெரி குட். சைலம் வந்து நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்சி எடுத்துட்டு போகும். புளோயம் என்ன செய்யும்? உணவுப் பொருளை தாவரத்தோட பல இடத்துக்கு வந்து கடத்திட்டு போகும். இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, 3 வகையான வாஸ்குலார் கற்றைகள் உள்ளன. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவைன்னு கொடுத்திருக்காங்க. ஆரப்போக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் ஆரப்போக்கு அமைவு. அதாவது ஒரு வட்டம் இருக்கு. வட்டத்துல இருந்து நம்ம எந்த புள்ளியில இருந்து ஒரு கோடு கீழ்ச்சாலும் அது என்னன்னு சொல்லுவோம்? ஆரம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேவா, இந்த மாதிரி கோடுகள் இருக்கு, இப்படி இருக்கு, அதாவது வட்டத்தோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இருக்கு பாருங்க, இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆரப்போக்கு அமைவு. இந்த மாதிரி சைலம் புளோயம் இருக்கலாம். அடுத்தது ஒன்றிணைந்தவை.
ஒன்றிணைந்தவனா எப்படி? இந்த மாதிரி ஒரே இதுக்குள்ள ஜைலமும் இருக்கு, ஃப்ளோயமும் இருக்கு. இப்படியும் இருக்கலாம். இல்லைன்னா சூழ்ந்தமைந்தவை அப்படின்னா என்னது? ஒன்ன சுத்தி ஒண்ணு. ஜைலத்தை சுத்தி ஃப்ளோயம் இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ளோயத்தை சுத்தி ஜைலம் இருக்கலாம். அப்ப இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப். புரியுதா உங்களுக்கு? ஜைலம் ஃப்ளோயம் வந்து ஒவ்வொரு தாவரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா தாவரங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அதனால ஒரு சில தாவரங்கள்ல ஜைலம் ஃப்ளோயம் எப்படி இருக்கலாம்? ஆரப்போக்கு அமைவுல இருக்கலாம். ஒரு சில தாவரத்துல ஒன்றிணைந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சில தாவரத்துல சூழ்ந்தமைந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இப்ப இதுல நம்ம ஆரப்போக்கு அமைந்தவை இத பத்தி பார்ப்போம். ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றை. ஜைலமும் புளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில், இந்த வார்த்தையை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வெவ்வேறு ஆரங்களில் அமைந்துள்ளன. ஆரம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வட்டத்துல சென்டர் பாயிண்ட்ல இருந்து எந்த பக்கம் கோடு கிழிச்சாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆரம்னு சொல்லுவோம். அப்ப ஜைலம் புளோயம் வந்து எங்க இருக்குன்னா இந்த மாதிரி ஆரங்கள்ல இருக்கு, ரேடியஸ்ல இருக்கு. இந்த மாதிரி ஜைலம் புளோயம் எங்க இருக்கும்னா வேர் பகுதியில இருக்கும். இந்த படத்தை பாருங்க, இப்ப கவனிங்க. இப்ப நமக்கு ஒரு வட்டம் கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, இந்த ஆரங்கள்ல ஜைலம் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த ஆரத்துல ஜைலம் இருக்கு. இந்த ஆரத்துல நீல கலரா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆரத்துல புளோயம் இருக்கு. புரியுதா? அப்ப எப்படி இருக்கு? ஒரு ஜைலம், ஒரு புளோயம், ஜைலம் புளோயம், ஜைலம் புளோயம் அப்படித்தானே இருக்கு. அப்ப நமக்கு இந்த வட்டத்துக்குள்ள ஒரு ஆரத்துல ஜைலம், இன்னொரு ஆரத்துல புளோயம், திரும்ப ஜைலம், புளோயம், ஜைலம். சோ இப்படி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஆரப்போக்கு அமைவு. இதை உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அந்த டயக்ராம் ஆரப்போக்குன்னு வந்தாலே, ஆரம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை வந்தாலே நீங்க டக்குன்னு என்ன பண்ணிடணும்? இந்த வட்டம் வரைஞ்சு ஜைலம் புளோயமா வரைஞ்சிடணும். இது இந்த மாதிரி ஆரப்போக்குல அமைந்த ஜைலம் புளோயம் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா தாவரங்களோட வேர்கள்ல இருக்கலாம்னு சொல்றாங்க.